இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு ஆராதனை. கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் பரிசுத்த ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறோம். இறைவா ஆராதனை செய்கின்றோம். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறோம். இறைவா ஆராதனை செய்கின்றோம். சுருக்கமாய் தொடக்க ஜெபம். ஆமென். எங்கள் அன்பை நேசித்த எங்கள் அருமையான தகப்பனே, அப்பா, இந்த மாலை பொழுதில் ஆண்டவரே எங்கள் அனைவரையும் உடைய இறை மன்னாவை கேட்பதற்கு அழைத்ததற்காக நன்றி. அந்த இறை செய்தியை கொடுக்க போகும் தலைவரை உடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன். அவரை உச்சத்தில் முதல் உள்ளாங்கால் வரைக்கும் நீரே அவரை தொட்டு அவர் வாயில் வரும் ஒவ்வொரு வார்த்தைகளும் அப்பா அவரை மறைத்து நீர் வெளிப்பட போவதற்காக நன்றி செலுத்தி இந்த மாலை பொழுதில் எங்கள் அனைவரையும் ஒரு மனமாய் கூட்டி சேர்த்து எங்கள் செவிகள் திறந்து அந்த இறை வார்த்தைகளை எங்கள் அனைவரும் நாங்கள் அனைவரும் பெற்றுக்கொள்ள உம்முடைய தூய ஆவியானவரின் ஞானத்தை எங்கள் அனைவருக்கும் நீர் தரப்போவதற்காக நன்றி செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் தாழ்மையுடன் சிறு மன்றாட்டை உமது பாதப்படியில் ஒப்படைக்கிறேன். எங்கள் அருமையான ஜீவனுள்ள ராஜனே. ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஆமென். அல்லேலூயா. சங்கீதம் 139 திருப்பிக் கொள்வோம். ஆமென். வாசிப்போம். ஆமென். ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர். நான் அமர்வதையும் எழுவதையும் நீர் அறிந்திருக்கின்றீர். என் நினைவுகளை எல்லாம் தொலையிலிருந்தே உய்த்துணர்கின்றீர். ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர். நான் அமர்வதையும் எழுவதையும் நீர் அறிந்திருக்கின்றீர். என் நினைவுகளை எல்லாம் தொலையிலிருந்தே உய்த்துணர்கின்றீர். ஆமென். ஆமென். 3-4 அடுத்தவர். ஆமென். நான் நடப்பதையும் படுப்பதையும் நீர் அறிந்துள்ளீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரிந்தவையே. ஆண்டவரே, என் வாயில் சொல் உருவாகும் முன்பே அதை முற்றிலும் அறிந்திருக்கின்றீர். நான் நடப்பதையும் படுப்பதையும் நீர் அறிந்துள்ளீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரிந்தவையே. ஆண்டவரே, என் வாயில் சொல் உருவாகும் முன்பே அதை முற்றிலும் அறிந்திருக்கின்றீர். ஆமென். ஆமென். 5-6 ஆமென். எனக்கு முன்னும் பின்னும் என்னை சூழ்ந்து இருக்கின்றீர். உமது கையால் என்னை பற்றி பிடிக்கின்றீர். எனக்கு முன்னும் பின்னும் என்னை சூழ்ந்து இருக்கின்றீர். உமது கையால் என்னை பற்றி பிடிக்கின்றீர். என்னை பற்றிய உம் அறிவு எனக்கு மிகவும் வியப்பாய் உள்ளது. அது உன்னதமானது, என் அறிவுக்கு எட்டாதது. என்னை பற்றிய உம் அறிவு எனக்கு மிகவும் வியப்பாய் உள்ளது. அது உன்னதமானது, என் அறிவுக்கு எட்டாதது. ஆமென். 7-8 ஆமென். உமது ஆற்றலை விட்டு நான் எங்கே செல்லக்கூடும்? உமது திருமுன்னிலிருந்து நான் எங்கே தப்பியோட முடியும்? நான் வானத்திற்கு ஏறி சென்றாலும் நீர் அங்கே இருக்கின்றீர். பாதாளத்தில் படுக்கையை அமைத்துக் கொண்டாலும் நீர் அங்கேயும் இருக்கின்றீர். உமது ஆற்றலை விட்டு நான் எங்கே செல்லக்கூடும்? உமது திருமுன்னிலிருந்து நான் எங்கே தப்பியோட முடியும்? நான் வானத்திற்கு ஏறி சென்றாலும் நீர் அங்கே இருக்கின்றீர். பாதாளத்தில் படுக்கையை அமைத்துக் கொண்டாலும் நீர் அங்கேயும் இருக்கின்றீர். ஆமென். ஆமென். 9-10 மேரியம்மா. ஆமென். நான் கதிரவனின் இடத்திற்கு பறந்து சென்றாலும், மேற்கே கடவுளுக்கு அப்பால் வாழ்ந்தாலும்,
அங்கேயும் உமது கை என்னை நடத்தி செல்லும். உமது வலக்கை என்னை பற்றி கொள்ளும். நான் கதிரவனின் இடத்திற்கு பறந்து சென்றாலும், மேற்கே கடலுக்கு அப்பால் வாழ்ந்தாலும், அங்கேயும் உமது கை என்னை நடத்தி செல்லும். உமது வலக்கை என்னை பற்றி கொள்ளும். ஆமென், ஆமென். ஆமேன் ஆமேன். அன்பார்ந்தவர்களே, இந்த 10 வசனங்கள் பாருங்க எவ்வளவு தெளிவாக இருக்கிறது. முழுமையாய் நம்மை அறிந்து காக்கும் வல்ல கடவுள். அல்லேலூயா. அல்லேலூயா. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே. தாவீது ராஜா இப்படி பாடுறாரு. முழுமையாய் நம்மை அறிந்து காக்கின்ற கடவுள் நமக்கு இருக்கின்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. 1-2 வசனங்களை பாருங்கள். ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்தறிந்திருக்கின்றீர். நான் அமர்வதையும் எழுவதையும் அறிந்திருக்கின்றீர். என் நினைவுகளை எல்லாம் தொலைவில் இருந்தே அறிந்திருக்கிறவர். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய நினைவுகளை வரை அவர் தொலைவில் இருந்தே அறிகிறார். நாம் நடப்பதையும் படுப்பதையும் அவர் அறிந்திருக்கிறார். ஆமென். ஆமென். நம்முடைய வழிகள் எல்லாம் அவருக்கு தெரியும். ஆமென். நம்முடைய வாயில் சொல் உருவாகும் முன்பே அதை முற்றிலும் அவர் அறிந்திருக்கிறார். ஆமென். நமக்கு முன்னும் பின்னும் நம்மை சூழ்ந்து நிற்கிறார். ஆமென். அவருடைய கையால் நம்மை பற்றி பிடித்துக் கொண்டுகிறார். ஆமென். நம்மை பற்றிய அறிவு அவருக்கு மிகவும் வியப்பாய் இருக்கிறது. ஆமென். அது உன்னதமானது. அது நம்முடைய அறிவுக்கு அது எட்டாதது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப தாவீது சொல்றாரு, ஆண்டவரே, 1 முதல் 5 வரை உள்ள வசனங்களை நாம் பார்க்கிறோம். எனக்கு முன்னும் பின்னும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். உமது கையால் என்னை பற்றி பிடிக்கிறீர். என் வாயில் சொல் உருவாகும் முன்பே முற்றிலும் அறிந்திருக்கிறீர். நான் நடப்பதையும் படுப்பதையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். நான் அமர்வதையும் எழுவதையும் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகள் எல்லாம் தொலைவில் இருந்தே உயிர்த்தொடர்கிறேன். ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்தறிந்திருக்கிறீர். அல்லேலூயா. அல்லேலூயா. இவ்வளவு விஷயம் ஆண்டவருக்கு தெரியும். இப்ப தாவீது எப்படி ஜெபிக்கிறார் பாருங்க. 7ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். 7ஆம் வசனம். ஆமென். உமது ஆற்றலை விட்டு நான் எங்கே செல்லக்கூடும்? உமது திரு முன்னிலிருந்து நான் எங்கே தப்பியோட முடியும்? உமது ஆற்றலை விட்டு நான் எங்கே செல்லக்கூடும்? உமது ஆற்றலை விட்டு நான் எங்கே செல்லக்கூடும்? உமது திரு முன்னில் இருந்து நான் எங்கே தப்பியோட முடியும்? தாவீது பாருங்க எப்படி சரண்டர் ஆகிறாரு பாருங்க. முதல்ல ஆண்டவரை சொல்றாரு தாவீது, ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்தறிந்திருக்கின்றீர். நான் அமர்வதையும் எழுவதையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகள் எல்லாம் உமக்கு தெரியும். நான் நடப்பதையும் படுப்பதையும் நீர் அறிந்திருக்கிறேன். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். என் வாயில் சொல் உருவாகும் முன்பே அதையே அறிந்திருக்கிறேன். எனக்கு முன்னும் பின்னும் என்னை சூழ்ந்திருக்கிறேன். உமது கையால் என்னை பற்றி பிடித்து கொண்டிருக்கிறேன். என்னை பற்றிய அறிவு எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்கிறது என்று சொல்லி, அது உன்னதமானது, அது என் அறிவுக்கு எட்டாதது என்று தாவீது ஆண்டவரிடத்திலே முறையிடுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்து தாவீது சொல்றார் பாருங்க, உம்முடைய ஆற்றலை விட்டு நான் எங்கப்பா போவேன்? அல்லேலூயா. அல்லேலூயா. உம்முடைய திருமுனிலிருந்து நான் எங்கப்பா தப்பி ஓட முடியும்? முடியாதே, நீங்க எல்லாத்தையும் பார்க்கிறவர். நான் எங்கப்பா போக முடியும்னு சொல்லி தாழ்மையோடு கேட்கிறார். ஆண்டவரே, உம்முடைய ஆற்றலை விட்டு நான் எங்கே செல்ல முடியும்? உம்முடைய திருமுடியிலிருந்து நான் எங்கே தப்பி ஓட முடியும்? எங்கப்பா நான் ஓட முடியும்? நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ
தெரியாதையா. இயேசுவே எஜமானனே, நேசரே, என் துணையாளரே, நீங்க இல்லாம வாழ முடியாதையா. என்ன அழகான பாடல் வரிகள். நீங்க இல்லாம என்னால் எப்படிப்பா வாழுவேன்? நீர் என்னை ஆய்ந்தறிந்திருக்கிறீர், அமர்வதையும் எழுவதையும் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகள் எல்லாம் உமக்கு தெரியுமே. நான் நடப்பதையும் படுப்பதையும் அமர்வதையும் எழுவதையும் எல்லாமே தெரியுமே. எல்லாம் உமக்கு தெரியுமே என்று சொல்லி பேதுருவை பார்த்து இயேசு இப்படியா கேட்பார்? பேதுரு, நீ என்னை நேசிக்கிறாயா? நேசிக்கிறேன், என் ஆடுகளை பேணி வர. இரண்டாவது கேட்கிறார், நேசிக்கிறேன், என் ஆடுகளை பேணி வர. மூணாவது கேட்கும்போது பேதுருக்கு கன்ஃபியூசன் ஆயிடுச்சு. ஆண்டவரே, எல்லாம் உமக்கு தெரியுமே. ஆமே, எல்லாம் உமக்கு தெரியுமேன்னு சொல்றாரு பேதுரு. எல்லாம் உமக்கு தெரியுமேன்னு சொல்றார். ஆமென், அல்லேலூயா. எல்லாம் உனக்கு தெரியுமே. நீ எங்க டூப் போடுற, எங்க ஏமாத்துற, எங்க அவருடைய சமூகத்தை விட்டு போற, எங்க அவரை கண்ணிங்க நினைக்கிற, எங்க அவருக்கு டிமிக்கி கொடுக்க நினைக்கிற, எல்லாம் அவருக்கு தெரியும். அல்லேலூயா. நீ நிற்பதையும் அமர்வதையும் அறிந்திருக்கிறது. அதனால தான் தாவீது இப்படியா சொல்றாரு, உமது ஆற்றலை விட்டு நான் எங்கே தப்பி ஓட முடியும்? கரெக்டாக பிடிப்பார். எங்கே நீ மிஸ் ஆகிற, எங்கே நீ ஞானத்தை இழக்கிற, எங்கே நீ அவருடைய நினைவிலிருந்து கொஞ்சம் வெளியில் போகிற, எங்கே நீ அவருடைய வார்த்தையை கேட்கும்போது கொஞ்சம் கூட, எங்கே நீ கொஞ்சம் லெஃப்ட் ஆகிற, கொஞ்சம் ரைட்டு போகிற, கொஞ்சம் அவருடைய சமூகத்தில் இருந்துட்டு உன் மைண்டில் கொஞ்சம் விலகிறனா, எல்லாம் அவருக்கு தெரியும். அல்லேலூயா. கரெக்டாக பின் பாயிண்டில் பிடிப்பாரு. ஆமென். கரெக்டாக நீங்கள் உங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஜபத்தில் உட்கார்ந்து இருக்கும்போது நீங்கள் எங்கேயாவது ஒரு மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னா அந்த நேரத்தில் உங்களை பெயர் சொல்லி அவர் கூப்பிடுவார். அல்லேலூயா. அந்த நேரத்தை நீங்கள் மிஸ் பண்ணும்போது கரெக்டாக சொல்லுவீங்க, ஆமாம் பிரதர், நான் இங்கே போயிட்டேன், அங்கே போயிட்டேன், இங்கே போயிட்டேன். இதெல்லாம் எப்படி? அவருடைய கேமராலேருந்து இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும் தூய ஆவியானவர். அல்லேலூயா. அதனால தான் 8ஆம் வசனம் சொல்லுது, நான் வானத்துக்கு நீர் அங்கே இருக்கின்றீர், பாதாளத்தில் படுக்கையை அமைத்துக் கொண்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நீ ஓடி ஒழியாத, உண்மையாக இராணுவ சமயத்தில், இல்லைன்னா நல்லா அடிப்படுவேன். ஓடி ஒழியாதே அவருடைய சமூகத்தில். தாவீது எப்படி சொல்கிறாரு பாரு, நான் வானத்துக்கு ஏறி போயிட்டா கூட அங்கேயே இருக்கிறீங்க, பாதாளத்தில் படுக்க போட்டாலும் அங்கேயே இருக்கிறீங்க, நான் கதிரவன் இடத்திற்கு பறந்து செல்லாலும் மேற்கே கடலுக்கு அப்பால் வாழ்ந்தாலும் அங்கேயும் உம்முடைய கை என்னை நடத்தி செல்லுகிறதே. அல்லேலூயா. உமது வலக்கை என்னை பற்றி கொள்ளும். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேட்குற, ஆண்டவரே, நான் எங்கே இருந்தாலும் உங்களுடைய கையை பிடிக்கணும் ஆசைப்படுற ஆண்டவரே. நான் உங்கள் கையை பிடிச்சேன்னா ஒருவேளை நான் விட்டுருவேன், நீங்கள் பிடிச்சுக்குங்கப்பான்னு சொல்லி நீங்கள் இல்லாம வாழ தெரியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. இயேசுவே எஜமானனே, மீசரே, என் துணையாளரே. அப்பா, உம்முடைய சமூகத்தில் நான் உண்மையாக முழு உள்ளத்தோடு முழு இருதயத்தோடு அன்போடு ஆசையோடு பாசத்தோடு உம்முடைய சமூகத்தில் நான் இல்லாத நொடிகளுக்காக நான் மனவருந்துகிறேன் ஆண்டவரே. உம்மை விட்டு தூர விலகிய நாட்கள், உம்முடைய சத்தத்தை கேட்க விருப்பமில்லாமல் ஓடி ஒளிந்த நொடிகள், எல்லா உதவியும் நீங்கள்
பிறந்த நாள் முதல் இன்று வரை, ஏன் பிறந்த நாள், தாய் வயிற்றில் உருவாகும் முன்பதாகவே இன்று வரை நீர் என்னை அரவணைத்து போஷித்து வந்தீரே. நான் எங்கே தப்பி ஓட முடியும் ஆண்டவரே? நான் உம்முடைய வலக்கையில் இருக்கிறேன் அப்பா. நான் உன்னை என் கையில் பொறித்து வைத்துள்ளேன் என்று சொல்லி, உள்ளங்கையில் பொறித்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவருடைய கண்ணிலிருந்து நாம் எங்கே தப்பி ஓட முடியும்? ஆண்டவரே, நான் உம்மை விட்டு தப்பி ஓட பார்த்த நாட்கள், உம்மை விட்டு நான் தப்பி ஓட எண்ணிய நாட்கள், உம்மை விட்டு நான் விலகி போகக்கூட நினைத்த நாட்கள், அந்த நொடிகள் உங்களுக்கு தெரியுமே, உமக்கு எல்லாம் தெரியுமே ஆண்டவரே. இதோ இந்த அடியேன் காத்திருக்கிறேன் உங்களுடைய சமூகத்தில். இதோ உங்களுடைய அடிமை ஆண்டவரே. நானும் என் வீடும் என் வீட்டாருமோ உமக்கே ஊழியம் செய்வோம் அப்பா. உமது ஆற்றலை விட்டு நான் எங்கப்பா ஓட முடியும்? உமது திருமுனையிலிருந்து நான் எங்கப்பா தப்பி ஓட முடியும்? நான் வானத்துக்கு ஏறி சென்றாலும் அங்கேயே இருக்கிறீங்க, பாதாளத்தில் படுக்கையை போட்டாலும் அங்கேயே வந்துடுறீங்க ஆண்டவரே. உம்முடைய கண்கள் என்னை உற்று நோக்குகின்றது. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லு. ஆமாண்டவரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி உயர்த்தி வைத்தீரே, உமக்கு நன்றி. ஒன்றுக்கும் உதவாத என்னை காருண்யத்தாலே சேர்த்து கொண்டீரே அப்பா. எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல் அப்பா. எப்படி நான் நன்றி சொல்லுவேன், எப்படி நான் நன்றி சொல்லுவேன் ஆண்டவரே. நீங்கள் நினைச்சா ஆசீர்வாதம் ஆண்டவரே, நீங்கள் மறந்தா நான் எங்கப்பா போவேன்னு சொல்லி தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்போ. தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்போ. என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்போ. என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்போ. ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். 17-18 வசனங்களை வாசிக்கும் பொழுது வாசிக்க கேட்போமா? 17-18 வசனங்களை. ஆமென். இறைவா, உம்முடைய நினைவுகளை நான் அறிந்து கொள்வது எத்துணை கடினம். அவற்றின் எண்ணிக்கை எத்துணை பெரியது. அவற்றை கணக்கிட நான் முற்பட்டால் அவை கடல் மணலிலும் மிகுதியாய் உள்ளன. இறைவா, உம்முடைய நினைவுகளை நான் அறிந்து கொள்வது எத்துணை கடினம். அவற்றின் எண்ணிக்கை எத்துணை பெரியது. அவற்றை கணக்கிட நான் முற்பட்டால் அவை கடல் மணலிலும் மிகுதியாய் உள்ளன. ஆமென், ஆமென். அவற்றை எண்ணி முடிக்க வேண்டுமானால் நீர் உள்ளளவும் நான் வாழ வேண்டும். அவற்றை எண்ணி முடிக்க வேண்டுமானால் நீர் உள்ளளவும் நான் வாழ வேண்டும். எத்தனை பாசம் என்பே இறைவா, உம்முடைய நினைவுகளை நான் அறிந்து கொள்வது எத்தனை கடல், எத்தனை நினைவுகள், எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர். எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். அவற்றை கணக்கிட நான் முற்பட்டால் என் கடல் மணலிலும் மிகுதியாயிரு. கடல் மணல், கடல் மணலிலும் மிகுதி என்று சொன்னால்
எந்த அளவுக்கு அவர் நமக்கு உதவி செஞ்சிருப்பார். கணக்கிட முடியுமா? கணக்கிட முடியுமா? ஒன்றா இரண்டா? கடல் மணலை போல. புரிந்தவர்கள் ஆமீன் சொல்லலாமா? கடல் மணலை போல உதவி. ஒரு நொடியிலும், ஒவ்வொரு செகண்டிலும். நேற்று மாலை நான் வாக்கிங் போயிருந்தேன், ப்ரேயருக்கு வரணும். திடீர்னு மழை பிடிச்சிருச்சு. ஐயோ ஆண்டவரே, நான் மாட்டிட்டப்பா, நான் எப்படிப்பா ப்ரேயருக்கு போகணுமே, நான் சீக்கிரம் வீட்டுக்கு போகணுமேன்னு சொல்லி ஒரு நிமிஷம்தான் ஆண்டவரை நினச்சேன். அங்கே ஒரு 2ஆம் கிளாஸ் படிக்கிற பையன், ஒரு 5 வயசு பையன், 6-7 வயசு பையன், ஒரு கொடையை பிடிச்சிட்டு சம்மனுசமாக குடுன்னு ஓடி வரான். நான் உடனே அவனை பார்த்து, தம்பி இந்த தாத்தா கொஞ்சம் உதவி செய்வியான்னு கேட்டேன். வாங்க தாத்தா என்று கூப்பிட்டு அந்த பையன், அந்த சின்ன குழந்தை, அவனுடைய கொடையில் என்னை கொண்டு வந்து வீட்டில் விடுறான். அல்லேலூயா. இது நிகழ்ந்தது நேற்று மாலை. நான் ஒரு கிளிப்பு வீடியோ, அந்த பையன் பேசுகிறத நான் எடுத்து வச்சிருக்கிறேன். எத்தனை அன்பு ஆண்டவருக்கு. ஆண்டவரே, நான் ப்ரேயருக்கு போகணும், நான் லேட் ஆயிடுவேன், மழை பிடிச்சிருச்சு, எப்படிப்பா நான் வீட்டுக்கு போவேன்னு சொல்லும்போது உடனே ஒரு குட்டி பையன் கொடை எடுத்துகிட்டு வரானே, இது அதிசயம் அல்லவா? அல்லேலூயா. ஒரு குட்டி பையங்க வருவோம், அந்த மழையில் மான் குட்டி மாதிரி ஓடி வர, எங்கடா போகிற? தாத்தா நான் என் வீட்டுக்கு போகிறேன். டேய், என்னை கொஞ்சம் வீட்டில் விட, உங்கள் வீடு எங்கேப்பா இருக்குது, எங்கே தாத்தா இருக்குன்னு கூடவே வந்து என்னை வீட்டில் சேர்த்துட்டு அந்த குழந்தை போகுது. அல்லேலூயா. நான் அந்த பையன்கிட்ட சொன்னேன், நீ கடவுள் மாதிரி வந்து, ஒரு இந்து பையன், நீ கடவுள் மாதிரி வந்து என்னை வீட்டில் சேர்த்தேன்னு சொல்லி இந்த பையனுக்கு ஒரு 4 சாக்லேட்டு கொடுத்து அனுப்பினேன். அல்லேலூயா. நம்ம நினைக்கலாம், ஒரு கொடை தானே, ஒரு கொடையில் அந்த பையன் கொண்டாந்து விட்டானே, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? அல்ல தேவ பிள்ளைகளே. ஆண்டவரோட ஊழியத்தை செய்கிறவன் ஒரு செகண்ட் அவன் என்ன கேட்டாலும் அடுத்த செகண்டில் அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இதை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானம் நமக்கு வேண்டும். அதனால தான் உம்முடைய நினைவுகளை நான் அறிந்து கொள்வது எத்தனை கடினம், அவற்றின் எண்ணிக்கை எத்தனை பெரிது, அவற்றை கணக்கிட நான் முற்பட்டால் அவை கடல் மணலிலும் மிகுதியாய் உள்ளன. அவற்றை எண்ணி முடிக்க வேண்டுமானால் நீர் உள்ளளவும் நான் வாழ வேண்டும். தாவீது என்ன அழகா சொல்றார் பாருங்க. அல்லேலூயா. அதனால தான் தாவீது சொல்றார் பாருங்க, 21ஆம் வசனத்தில் ரொம்ப அழகா சொல்லுவார் பாருங்க. வாசிக்கலாம். 21:22 வசனம். பார்த்தீங்களா? தாவீது தெளிவாக சொல்றாரு, ஆண்டவரே உம்மை வெறுப்போரை நானும் வெறுக்காதிருப்பேனோ, உம்மை எதிர்க்க எழுவோரை நானும் வெறுக்கிறேன் என்றோ. தாவீதுடைய பாடல். நான் அவர்களை அடியோடு வெறுக்கின்றேன், அவர்கள் எனக்கும் எதிரிகள் ஆனார். உமக்கு எதிரியா இருக்கிறவன் எனக்கும் எதிரி தான். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் நீ ஆண்டவருக்கு எதிரியாக எவன் ஒருவன் யார் ஒருத்தி எருத்தம் இருக்கிறானோ அவனுக்கு நானும் எதிரியாக இருப்பேன். அப்பதான் முடிவு செய்ய முடியும். அல்லேலூயா. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. கிறிஸ்துவை முன்னிட்டும் நற்செய்தியை முன்னிட்டும் உங்களை வெறுப்பார்கள், உங்களை உதறி தள்ளுவார்கள், அசிங்கப்படுத்துவார்கள், கேவலப்படுத்துவார்கள். பிடிக்காது. நல்லது சொல்லும் போது அவங்களுக்கெல்லாம் பிடிக்காது. ஏன்னா தீமை தான் அவங்களுக்கு ஹை லெவலில் தெரியும். அது செஞ்சு பழகிட்டாங்க. அதுலேருந்து வெளியில் வர்றது ரொம்ப கஷ்டம். அது ஆண்டவர் தான் தொடணும். அல்லேலூயா. அதனால தான் தாவீது சொல்றாரு பாருங்க, 23:24 வசனம். ஆமென். இறைவா, நீர் என் உள்ளத்தை ஆய்ந்து அறியும்.
என் எண்ணங்களை அறியுமாறு என்னை சோதித்து பாரும். உம்மை வருத்தும் வழியில் நான் செல்கின்றேனோ என்று பாரும். என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தியருளும். இறைவா, நீர் என் உள்ளத்தை ஆய்ந்து அறியும். என் எண்ணங்களை அறியுமாறு என்னை சோதித்து பாரும். உம்மை வருத்தும் வழியில் நான் செல்கின்றேனோ என்று பாரும். என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தியருளும். ஆமென். ஆமென். அப்பதான் தாவீது அப்படியே சரண்டர் ஆகிறார் பாருங்க. உம்மை வெறுப்போரை நானும் வெறுக்காது இருப்பேனோ, உம்மை எதிர்க்க எழுவோரை நானும் இருக்கின்றேன் என்றோ, நான் அவர்களை அடியோடு வெறுக்கிறேன், அவர்கள் எனக்கும் எதிரிகள் ஆனார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு, இறைவா என்ன சொல்றாரு, இறைவா நீர் என் உள்ளத்தை ஆய்ந்து அறியும், என் எண்ணங்களை அறியுமாறு என்னை சோதித்து பாரும் ஆண்டவரே. உம்மை வருத்தும் வழியில் நான் செல்கிறேனா என்று பாரும். ஜெபம். என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தும் அப்பான்னு சொல்லி, தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான்ப்பா. நீங்க மறந்தா நான் எங்கப்பா போவேன். நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேன் நான். தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க சொல்லி, உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதளித்தவன் நான், இந்த உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதளித்தவன் நான், இந்த உலகே அறியும். ஆமாட்டவரே, உதவாத எண்ணில், ஒன்றுக்குமே உதவாத எண்ணு நீர் என்னோடு உறவாய் வச்சிரு. நல்லுறவு உடன்படிக்கையை செய்து கொண்டீரே, நல்லுறவு உடன்படிக்கையை செய்து கொண்டீர் அப்பா. உதவாத எண்ணில் உறவானி, நீங்க இல்லாம என் இதயம் இயங்காதே. உதவாத எண்ணில் உறவானி, நீங்க இல்லாம என் இதயம் இயங்காதே. நீங்க இல்லாம என் இதயம் இயங்காதே. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்ச நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேன் நான். அதனாலதான் சங்கீதம் 141:1 மிக அழகாக தாவீது சொல்றாரு. வாசிக்க கேட்போமா? சங்கீதம் 141:1. ஆண்டவரே, நான் உம்மை நோக்கி கதறுகின்றேன், இறைவா எனக்கு துணை செய்யும். ஆண்டவரே, நான் உம்மை நோக்கி கதறுகின்றேன், இறைவா எனக்கு துணை செய்யும். உம்மை நோக்கி நான் வேண்டுதல் செய்யும் போது என் குரலுக்கு செவி சாய்த்தருளும். உம்மை நோக்கி நான் வேண்டுதல் செய்யும் போது என் குரலுக்கு செவி சாய்த்தருளும். ஆமென். ஆமென். 2ஆம் வசனம் வேகமாய். வேறு யாராவது? வேறு யாராவது? வேறொருவர்? ஆமென். தூபம் போல் என் மன்றாட்டு உம் திருமுன் ஏற்றுக்கொள்ளப்படுவதாக. மாலை பலி போல் என் கைகள் உம்மை நோக்கி உயர்வனவாக. தூபம் போல் என் மன்றாட்டு உம் திருமுன் ஏற்றுக்கொள்ளப்படுவதாக. மாலை பலி போல் என் கைகள் உம்மை நோக்கி உயர்வனாக. ஆமென். ஆமென். 3ஆம் வசனம். ஆமென். ஆண்டவரே, என் நாவுக்கு காவல் வைத்தருளும், என் இதழ்களின் வாயிலில் காவலாளியை வைத்தருளும்.
ஆண்டவரே என் நாவுக்கு காவல் வைத்தருளும், என் இதழ்களின் வாயிலில் காவலாளியை வைத்தருளும். ஆமென் ஆமென். 4ஆம் வசனம். ஆமென். என் இதயம் தீயது எதையும் நாட விடாதேயும், தீச்செயல்களை நான் செய்ய விடாதேயும், தீச்செயல் செய்யும் மனிதரோடு என்னை சேர விடாதேயும், அவர்களோடு இனிய விருந்தினை நான் உண்ண விடாதேயும். என் இதயம் தீயது எதையும் நாட விடாதேயும், தீச்செயல்களை நான் செய்ய விடாதேயும், தீச்செயல் செய்யும் மனிதரோடு என்னை சேர விடாதேயும், அவர்களோடு இனிய விருந்தினை நான் உண்ண விடாதேயும். ஆமென் ஆமென் ஆமென். 5ஆம் வசனம். யாராவது ஒருவர் வேகமாய். ஆமென். நீதிமான் என்னை கனிவோடு தண்டிக்கட்டும், அது என் தலைக்கு எண்ணெய் போல் ஆகும். ஆனால் தீயவரின் எண்ணெய் என்றுமே என் தலையில் படாமல் இருக்கட்டும். ஏனெனில் அவர்கள் செய்யும் தீமைகளுக்கு எதிராய் நான் என்றும் வேண்டுதல் செய்வேன். நீதிமான் என்னை கனிவோடு தண்டிக்கட்டும், அது என் தலைக்கு எண்ணெய் போல் ஆகும். ஆனால் தீயவரின் எண்ணெய் என்றுமே என் தலையில் படாமல் இருக்கட்டும். ஏனெனில் அவர்கள் செய்யும் தீமைகளுக்கு எதிராய் நான் என்றும் வேண்டுதல் செய்வேன். ஆமென் ஆமென் ஆமென். இறுதி ஜெபம் சுருக்கமாய். ஆமென். எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த மாலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்பினால் நிறைந்து உம்மை துதிக்கும் பிள்ளைகளாக உம்முடைய வேத வசனங்களை ஏறெடுக்க எங்களுக்கு கிருபை தந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த மாலை வேளையில் எங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்ததற்கு நன்றி அப்பா. எங்களுக்கு இந்த நாள் முழுவதும் எந்த ஒரு தீங்கும் ஏற்படாமல் எங்களுக்கு துணையாய் இருந்ததற்கு நன்றி ஆண்டவரே. ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நாங்கள் உம்மை நோக்கி மன்றாடுகிறோம் அப்பா. எங்கள் மன்றாட்டை கேட்பதற்கு நன்றி தகப்பனே. நாங்கள் என்ன செய்கிறோம் என்று தெரிந்து வைத்திருக்கிறீர் அப்பா. எங்கள் அனைவரையும் ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர் தகப்பனே. எங்கள் வழி எல்லாம் உமக்கு தெரியும் தகப்பனே. எங்களை முன்னும் பின்னும் சூழ்ந்து எங்களை காத்து வருவதற்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் எங்கு சென்றாலும் நீர் அங்கே எங்களுக்கு காவலாய் இருக்கின்றேன். எங்களை முழுமையாய் அறிந்து காக்கும் கடவுள் எங்களோடு இருக்கின்றீர் அப்பா. நாங்கள் எந்த பயமும் இல்லாமல் உம் பிரசன்னத்தோடு இணைந்து செயல்பட வைத்ததற்கு நன்றி ஆண்டவரே. நீங்க இல்லாமல் நாங்கள் இல்லை தகப்பனே. உம்முடைய கிருபை எங்களுக்கு கொடுத்து உம் வலப்பக்கத்தில் எங்களை வைத்திருக்கின்றீர். உமக்கு நன்றி அப்பா. உமது வழக்கையை எங்களை பற்றி கொள்வதற்கு நன்றி தகப்பனே. நீர் எங்கள் உள்ளத்தை ஆய்ந்து அறிந்து எங்கள் எண்ணங்களை சோதித்து பார்த்து உங்களை வருத்தும் வழியில் நாங்கள் செல்கிறோமா என்று பாரும் தகப்பனே. நாங்கள் உம்மை வருத்தி இருந்தால் எங்களை மன்னித்து உங்கள் வழியில் எங்களை நடத்தி பாரும் அப்பா. எங்கள் அனைவரையும் கண்மணி போல பாதுகாத்து அதன் வழி நடத்தும்படியாக இயேசுவின் நாமத்தில் இச்சிறு மன்றாட்டை தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும் அருமையான வல்லமையுள்ள ஜெபம், சிறு பிள்ளையுடைய ஜெபம். கரங்களை தட்டி உற்சாகமாய் ஹல்லேலூயா ஹல்லேலூயா என்று சொல்லி அனைவரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இளவல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவே நம் ஒவ்வொருவரின் உள்ளங்களையும் இல்லங்களையும் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் வந்திருப்பவர்களையும் கேட்டுக்கொண்டிருப்பவர்களையும் கேட்கப் போகிறவர்களையும் யூடியூப் வழியாக கேட்கின்ற பிள்ளைகளையும் உச்சன் தலைமை உள்ளங்கால் வரை தொட்டு நிறைவாய் 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 இன்று 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 ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் தருகின்ற சமாதானத்தை ஒருவருக்கு ஒருவர் அன்போடு பகிர்ந்து கொள்வோம். அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக. God bless you. மிக அழகாக திருப்பாடல் தியானிக்க உதவி செய்தீர்கள். ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். God bless you once again.